வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஈரான் மீது எந்தவித தாக்குதலும் நடக்கவில்லை. நேற்று வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிக்கை கொடுத்திருந்தார். வியாழக்கிழமை இரவு ஈரான் கடுமையாக தாக்கப்படும், அழிக்கப்படும். ஈரானுடைய அழிவிற்கான அனைத்து புகழுமே அல்லாஹ்வை சேரும் சொல்லி மிக கடுமையா பேசியிருந்தாரு. ஆனால் இன்றைக்கு காலையில் எந்தவித தாக்குதலும் இல்லை, நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம், ஆதலால் தாக்குதல் நடத்தவில்லைன்னு சொல்லி ட்ரம்ப் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அறிவிப்பு கொடுத்திருக்கார். இது அமெரிக்க இராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, நேற்று இரவு அனைத்து குண்டுகளையும் மாட்டி தயார் நிலையில் போர் விமானங்கள்ல, ஹெலிகாப்டர்ல, கப்பல்களில் மாட்டி தாக்க தயாராக இருந்தோம். தாக்குவதற்கு 3 மணி நேரம் முன்பாக எங்கள் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்டு எங்களை தாக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆதலால் தாக்கவில்லை, ஆனால் குண்டுகளை மாட்டி தயாராக இருக்கிறோம் சொல்லி அமெரிக்க இராணுவம் பதிவு பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு அப்படின்னா, அநேக நாடுகள் வற்புறுத்தியதன் பேரில் ஈரானை அடிக்கவில்லை, மேலும் ஈரான் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டது. நாங்கள் சொன்னதை இனிமேல் ஒரு காலமும் அணுகுண்டுகளை செய்ய மாட்டோம் சொல்லிட்டாங்க. யுரேனியத்தை, ஈரான் கைவசம் உள்ள யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. நெடுந்தொலைவு செல்லும் ஏவுகணைகளை செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை திறந்து விடுகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த ஃப்ராக்ஸிமாங்க குட்டிச்சாத்தான்கள், ஹவுதி, இசபுல்லா, இஸ்லாமிக் ஜிஹாத் போன்ற குட்டிச்சாத்தான்களுக்கு உதவ மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. ஆதலால் நான் ஈரானை தாக்கவில்லை. வீக்கெண்டில், அதாவது வார இறுதியில் ஒப்பந்தம் ஐரோப்பா நாட்டில் கையெழுத்தாக போகுது. அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சென்று கையெழுத்து இடுவார். ஐரோப்பா நாட்டில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. வீக்கெண்ட் அப்படின்னா நாளைக்கு சனிக்கிழமை வருது, அதுக்குள்ள கையெழுத்து நடப்பதற்கான வாய்ப்பில்லை. அடுத்த சனிக்கிழமைக்குள்ள கையெழுத்து இடுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று புரிந்து கொள்ளலாம். இதில் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதன்முறையாக ஈரான் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த பேச்சுவார்த்தை, இந்த சண்டை நிறுத்தம், சமாதான ஒப்பந்தம் கையெழுத்து ஆக போகிறது என்பது உண்மை. முன் எப்பொழுதும் இல்லாத அளவு நெருங்கி வந்துவிட்டோம். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர்கள் படித்து பார்த்து சரி என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் தரப்புல நஷ்ட ஈடு, அந்த துறைமுக முற்றுகை எடுப்பது, இதை போன்றது அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் கையெழுத்து ஆக போகிறது என்று சொல்லியிருக்காங்க. கூடயே ஈரான் ஒன்று சொல்றாங்க, ஆனாலும் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கிறோம். அமெரிக்காவிற்கு சண்டை நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு தாக்குதல் நடத்துவது வழக்கம், அதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அதனால நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கோம். ஆனால் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த சண்டை நிறுத்த சமாதான ஒப்பந்தம் நெருக்கமான வகையில் இருக்கிறதுன்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஈரான் இன்னொன்று சொன்னாங்க, லெபனானை அடிக்கக்கூடாது, லெபனானும் ஈரானும் ஒன்றுதான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு லெபனானும் காசாவும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லெபனானையும் காசாவையும் தாக்குவது இஸ்ரேலுடைய சுய பாதுகாப்பை சார்ந்தது. ஈரான் சொன்னதுக்கு நாங்கள் கேட்க போறதுன்னு இருக்காங்க. அதை தாண்டி ஈரான் அந்த கைவசம் உள்ள யுரேனியத்தை அமெரிக்காவிடம் கொடுத்து விட்டால் போதுமானது, ஈரானை நாங்கள் தாக்க மாட்டோம். ஆனால் யுரேனியத்தை கொடுக்கவில்லை என்றால் அதற்கு மாற்று வழி, அதாவது தாக்குதல் நடத்தும் வழி, பறிமுதல் செய்யும் வழியை இஸ்ரேல் யோசிப்போம். ஆனால் யுரேனியத்தை கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கும் ஈரானுக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஈரான் அமெரிக்கா சண்டை நிறுத்த நிலவரம். இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் பாகிஸ்தானில் கையெழுத்தாகும் சொல்லப்பட்டது. முஸ்தபா கொமேனியும் ட்ரம்ப்பும் ஒன்றா சேர்ந்து கையெழுத்து போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஐரோப்பிய நாடுகளில் கையெழுத்து ஆகலாம் என்று தெரிகிறது. அமெரிக்கா தரப்புல ஜேடி வான்ஸ் துணை அதிபர் செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஈரானிலிருந்து முஸ்தபா கொமேனி வருவதற்கு வழி இல்லை. அதற்கு கீழாக உள்ள இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி அல்லது சபாநாயகர் காலிபாப் போன்றவர்கள்
கையெழுத்து இடுவார்கள் என்று தெரிகிறது. இது 50க்கு 50 வாய்ப்பு இருக்கிறது சண்டை நிறுத்தம் நீடிப்பதற்கு என்று தோன்றுகிறது. என்ன பொறுத்த வரைக்கும் ஈரான் யுரேனியத்தை கொடுத்தாங்கன்னா அது மிக பெரிய விஷயம். அமெரிக்கா இஸ்ரேல் தரப்புக்கு முழு வெற்றி என்று பார்க்கலாம். ஏன்னா 10 அணுகுண்டுங்கிறது மிக பெரிய விஷயம். உண்மையாகவே அவர்கள் யுரேனியத்தை 480 கிலோவை அமெரிக்கா கையில் கொடுத்தால் போதுமானது. அதுக்கப்புறம் அந்த ரெஜிமை மாற்றுறது பிற காரியம் எல்லாமே அதுக்கப்புறமா பார்த்து கொள்ளலாம். அது மொசாத் பார்த்துங்க. கண்டிப்பாக யுரேனியத்தை வாங்கிட்டாங்கன்னா இந்த சண்டை அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பில் மிகப்பெரிய வெற்றி என்று முடியும். வருகின்ற நாட்களாக தெரியும். நிச்சயமாக பதிவு ஒன்றை இன்றைக்கு இதுதான் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே கள நிலவரம். நன்றிகள்.